பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். அப்போ இங்கே நான் வாசிக்கிறோம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இன்னைக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தினுடைய அர்த்தம் என்ன? இந்த ஆசீர்வாதத்தினுடைய அர்த்தம் என்ன? இவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான்? நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான்? சொல்லுங்க, எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான்? பூமி தாங்க முடியாத அளவுக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்தது இல்லையா? அப்போ அவனோடு இருந்த லோத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான் இல்லையா? லோத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். தேவன் ஆபிரகாமை கொண்டு என்ன செய்தார்? லோத்தை ஆசீர்வதித்தார். அப்படிதானா? அப்போ இந்த ஆசீர்வாதத்தினுடைய மூல காரணம் என்ன? பூமிக்குரிய ஆசீர்வாதமா இல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நீதிமானா ஜீவிச்சதுனால அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது. ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஏன்னு சொன்னா, தேவனுடைய சித்தத்தை அப்படியே சம்பூர்ணமாய் நிறைவேற்றினான் ஆபிரகாம். தேவனுடைய வாக்கு தத்தத்தை, தேவன் மனதில் இருந்த காரியத்தை அப்படியே நிறைவேற்றினான். அப்போ எப்படி நிறைவேற்றினா? ஒரே பேரான குமாரனை பலியாவுக்கு கொடுத்தான். அப்புறம் ஒரே பேரான குமாரனை பலியாவுக்கு கொடுத்தான். விசுவாசத்தினால கீழ்ப்படிந்தான். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையை பெற்ற பெருமளவும் அவன் மிகவும் பொறுமையாக இருந்தான். அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தபடினால், அந்த பொறுமை இருந்தபடினால தான் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு தேவன் நம்மை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பூமியின் பொழுதியைப் போல இருக்கும் என்று 3 விதமான வாக்கு தத்தத்தை தேவன் என்ன செய்திருந்தார்? ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் பூமியின் பொழுதியை பற்றியோ கடற்கரை மணலை பற்றியோ அவன் கவலைப்படலை. ஆனாலும் அவனுக்கு பிள்ளை இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் என்னது? வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட வானத்தின் நட்சத்திரத்தை போல ஒரு பிள்ளையை தருவேன் என்று சொன்னீரே, அதை பெற்ற பெரும் வரையும் அவன் மிகவும் பொறுமையாக இருந்தான். அதை பெருமளவும் அவன் என்ன செய்தான்? வாஞ்சித்து கொண்டே இருந்தான். ஆபிரகாம் 99 வயதான போது அவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே அப்படின்னு சொல்கிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய எத்தனை வசனங்க? 12 11 பாருங்க. படிங்க. இல்லை, இது ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய எத்தனை வசனம் அது? 15. அப்போ அவனுக்கு தேவன் என்ன செய்தார்? கேடகமாக இருந்தார், மகா பெரிய பலனாக இருந்தார் இல்லையா? மகா பெரிய பலன். அந்த பலனினால அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதான அந்த பிள்ளையை பெருமளவும் அவன் என்ன செய்தான்? மிகவும் மிகவும் பொறுமையோடு காத்திருந்தான். இன்னைக்கு உபத்திரம் வரலாம், கஷ்டம் வரலாம், எல்லா சங்கடங்கள் வரலாம். நாம் உருவாக்கப்படுவதற்காக கர்த்தர் அந்த வழியிலே நடத்துகிறார்.
அந்த பிள்ளையை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான பிள்ளையை பெறுவதற்கு வேண்டியதான எல்லாவித ஞானத்தையும் கிருபையும் தர வேண்டும் என்பதற்காக தேவன் என்ன செய்கிறாரு? அவனை வழி நடத்துகிறார். கஷ்டத்திலையும் நெருக்கத்திலையும் போராட்டத்திலையும் நடத்துகிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் என்ன என்பதை விளங்கி கொள்ளும் வரையும், தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற வரையும் வருகிறதான உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர், வியாகுலம் எல்லாவற்றிலையும் நாம் பொறுமையோடு சகிக்க வேண்டும். உபத்திரத்தின் மத்தியில் நாம் அவருக்கு சுகந்த வாசனையான பலியாய், காணிக்கையாய் மாற வேண்டும். அப்படிதான் இயேசு ஜீவித்தார். உபத்திரவம், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அப்படி இருந்த சூழ்நிலையிலையும் அவர் தேவ சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை சம்பூர்ணமாய் நிறைவேற்றினார். பாடு வரட்டும், கஷ்டம் வரட்டும், போராட்டம் வரட்டும், நிந்தை வரட்டும், அபச்சொல் வரட்டும், இல்லாத வீண் பழி சுமத்தட்டும், எல்லாம் ஆண்டவருக்காக நாம் சகிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படிதானா? அப்போ ஆபிரகாமை தேவன் என்ன செய்றாரு? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்படி உடனே பெரிய ஜாதி ஆக்கிட்டாரா? எவ்வளோ உபத்திரத்தின் மத்தியில் போய் தான் கர்த்தர் என்ன செய்தார்? அவனுக்கு அந்த ஸ்தானம், இவன் வந்தால் இப்படிப்பட்டதான காரியத்தை அவன் இப்படி கொடுத்தா இப்படி செய்வான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தேவனுக்குள்ளே வந்தபடினால தான் அவர் என்ன செய்கிறார்? அந்த நேரத்தில் சொல்ல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அந்த பெரிய ஜாதி என்றால் யார்? அந்த பெரிய ஜாதி யார்? அது எப்படி பெரிய ஜாதினா எப்படி, என்ன? அந்த பெரிய ஜாதியை பற்றி மாத்திரம் இன்னைக்கு பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்களை பெரிய ஜனக்கூட்டமாய் மாற்ற வேண்டும், ஒரு கூட்ட ஜனத்தை கானானுக்கு நடத்த வேண்டும் என்பதான தேவ நோக்கமும் தேவ சித்தமும் காணப்பட்டது இல்லையா? இன்றைக்கு நம்ம கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆபிரகாமை அழைத்தது போல இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டு, நம்முடைய பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய திரள் ஜனக்கூட்டமாய் மாற வேண்டும். ஒரு பெரிய பரிசுத்த ஜாதியை நாம் பெற்றெடுக்க வேண்டும். ஒரு பெரிய பரிசுத்த கூட்டத்தை அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும், பரம கானானுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான் உங்களையும் என்னை குறித்து தேவ நோக்கமாக இருக்கிறது. அப்படியா இல்லையா? ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு போனா அதோட நிப்பாட்டிட்டாரா தேவன்? நீ பிரயாசப்படு, என்ன படு? பிரயாசப்படு. இந்த தேசத்தை நீ சுற்றி திரி, நட. கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் எம்மட்டும் நடந்து திரிவியோ அதை உன் சந்ததிக்கு தருவேன் என்று சொன்னார். அப்போ இன்னைக்கு நம்ம ஆபிரகாமை போல ஒரு ஆவிக்குரிய சந்ததிக்காக தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு திரள் கூட்டம் நம்ம மூலமாக சுதந்திரிப்பதற்காக நம்ம பிரயாசப்பட, நடந்து திரிய வேண்டும். சரியா? சத்தன்லி சரியா? நம்ம அந்த பிரயாசப்படுகிறோமா? அந்த பிரயாசம், அந்த வாஞ்சை இன்னைக்கு நமக்குள்ளே காணப்படுகிறதா? ஆண்டவரே, எப்படியாவது நான் உம்முடைய வருகையில் போனோம், நான் போனோம், நான் என்று சொல்லுகிறது பெருமை. நான் என்ற வார்த்தை, நாங்கள் எல்லாரும் இயேசு சொல்ல, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறது போல, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறது போல. அப்போ நம்ம மட்டும் சொல்கிறோம், ஆண்டவரே நான் பரலத்துக்கு போகணும், நான் சீயோனுக்கு போகணும், நான் எருசலேமுக்கு போகணும். அப்படி வாஞ்சித்த ஒருவன் தான் தள்ளப்பட்டான் இல்லையா? அப்படி தானே? தப்பா சொல்கிறேண்ணா? சொல்லுங்க. நான் அங்கே ஏறுவேன், அதை வாஞ்சித்தான், அவன் என்ன செய்ய? தள்ளப்பட்டான். தப்புயா? எப்படி? லூசிபர் தப்புதாயா? அவன் நான் ஏறுவேன்னு சொன்னான். அப்போ நமக்குள்ள அந்த நான்றதான எண்ணங்கள் வரக்கூடாது. நாங்கள் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கொண்டு போய் சேர்ப்போம். நானும் நீர் எனக்கு தந்த ஜனங்களும் என்ன செய்வோம்? சீயோனிலே அற்புதங்கள் அடையாளங்களுமாக இருக்கிறோம். அப்போ சீயோனிலே அற்புதங்கள் அடையாளங்கமாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவ சித்தத்தை செய்ய. போராட்டம் இல்லாத மனுஷன் இல்லை, கஷ்டம் இல்லாத மனுஷன் இல்லை.
உலகத்தானுக்கு இருக்கு, ரட்சிக்கப்பட்டவனுக்கு இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. இன்னைக்கு போராட்டம் இல்லாத மனுஷன் இல்லை. எல்லாருக்கும் மூக்கு இருக்கா? எல்லாருக்கும் இருக்கா? மூக்கு இருக்கா? அப்போ சளி எல்லாருக்கும் இருக்கு, பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும், போராட்டம் எல்லாருக்கும் இருக்கும். இல்லாத மனுஷன் இருக்காது. ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஆவிக்குரிய விதத்தில் இருக்கும். ரட்சிக்கப்படாதவனுக்கு அவனுக்கு அதுக்கு தக்க மாதிரி இருக்கும். அவன் என்ன செய்யணும்? இந்த இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே ஓடி வரணுங்கிறதுக்காக அவனுக்குள்ள என்ன செய்யணும்? அப்படிப்பட்டதான போராட்டம் வரும். நாம் பரிசுத்தப்பட வேண்டும், தேவனுக்கு பிரியமான ஜீவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அடிக்க வேண்டிய இடத்துல அடித்து, சப்ப வேண்டிய இடத்துல சப்பல் எடுத்து நிமித்தி நேராக்கி, அந்த பரிசுத்தத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய ஜாதியாக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். நம்ம பிரயாசப்படணும். போராட்டத்தின் மத்தியில் ஜெயம் எடுக்க வேண்டுமா? கஷ்டத்தின் மத்தியில் ஜெயம் எடுக்க வேண்டுமா? நாம் பிரயாசப்பட வேண்டும். என்ன பிரயாசப்படணும்? அவன் போய் காணாமல் சேர்ந்துட்டான். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போகணுன்னு சொன்னார், போயிட்டான். அது நிறைய இருக்குது, அதை இப்போ எல்லாத்தையும் விவரிக்க முடியாது. போய் சேர்ந்துட்டான். அப்போ அவன் சொன்ன மாதிரி போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி அதோட சாப்டர் முடிஞ்சிச்சா? முடியல. நீ நட, நீ பிரயாசப்படு. உன் ஜனத்துக்காக ஒரு திரள் கூட்டத்தை இங்கே வந்து சுதந்திரிக்க போகிறாங்க. 12 கோத்திரத்தையும் பார்த்ததில்ல, 12 பிள்ளையும் பார்த்ததில்ல. ஆனால் அவனுடைய வாக்கு தத்தத்தின் மூலமாக தேவன் அவன் மேலே வைத்த வாக்கு தத்தத்தை அவனுடைய சந்ததியில் நிறைவேற்றினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அவர் மேலே வைத்த வாக்கு தத்தத்தின் நிமித்தமாக அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை கொண்டு தேவன் பரலோகத்தை நிரப்ப வேண்டும் என்று நினைக்கிறார் இல்லையா? எப்படி? நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள்ள உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். பெரிய ஜாதி ஆக்கிறேன்னா என்ன? ஒரு திரள் கூட்டத்துக்கு நாம் சொந்தக்காரர்கள். ஒரு பெரிய கூட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதுக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். புரியுதா? புரியுதா? சத்தத்தை காணும். நான் சொல்ல புரியுதான்னு கேட்கறது தான் நான் உங்களுக்கு கேட்குறேன். ஆமே. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். பெரிய ஜாதி, ஒரு பரிசுத்த ஜாதி நம் மூலமாக உண்டாகணும். இயேசு சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்படின்னா என்ன? பரிசுத்தமாக இருந்து பாவம் இல்லாமல் சாபம் இல்லாமல் எல்லாம் இருந்து அப்படியே நீட்டாக போய் சேர்ந்துடணும் அப்படின்னு அர்த்தமா? நான் பரிசுத்தர், நீ பரிசுத்தமாயிரு. இந்த பரிசுத்த ஜாதி இன்னொரு பரிசுத்த ஜாதியை பெற்றெடுக்கணும். அது இன்னொன்று பெற்று நீங்களும் போனோம். அப்படி திரள் கூட்டமாய் மாற வேண்டும் என்பது தான் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையே, உலக தோற்றத்துக்கு முன்பதாக உன்னை கிறிஸ்து இயேசுக்குள்ளே தெரிந்தெடுத்திருக்கிறாரே, நீ பரிசுத்த பிள்ளையாய் மாற வேண்டும், அந்த பரிசுத்த ராஜ்யத்தில் போய் சேர வேண்டும் என்பது தான் தேவ நோக்கமாக இருக்கிறது. நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் அநேகரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது தான் தேவன் நோக்கமாக இருக்குது. அதுதான் பெரிய ஜாதி. என்ன ஜாதி? பெரிய ஜாதி. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி? இந்த ஆசீர்வாதம் எங்கே கிடைக்கும்? பரலோக ராஜ்யத்தில் பிதாவுக்கு முன்பதாக தேவன் ஆசீர்வதிக்கிற காரியத்தை காட்டுகிறது. அப்படி நான் நினைக்கிறேன். எங்கே? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். எங்கே? அவருடைய ராஜ்யத்தில் பிதாவுக்கு முன்பாக. பிதாவிட்ட போய் இயேசு சொல்வார், இவன் எனக்காக பூமியில் இவ்வளோ பாடுபட்டான், கஷ்டப்பட்டான், இந்த பாருங்க இவ்வளோ ஆத்மா கொண்டு வந்திருக்கிறான், உம்முடைய சித்தத்தை அப்படியே நிறைவேற்றினான் என்று சொல்லி பிதாவுக்கு முன்பாக குமாரன் அறிக்கை செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு ஆளாவே நின்னா சொல்லுங்க, ஒரு தாளந்து பெற்றவன் போல நம்ம காணப்பட்டா எங்கே? உன்னுடையது எங்கே? உன் கிருபை எங்கே? உன் தாளந்து எங்கே? ஆண்டவரே, எனக்கு என்னாலும் போராட்டம் கஷ்டம், என்னால் எழும்ப முடியல, அந்த பிசாசு என்னை அடிமைப்படுத்தி வச்சுட்டான்ப்பா, அதனால் என்ன செய்தேன்? என் மரம் கிரியை செய்யலை, என் தாளந்து கிரியை செய்யலை, எல்லாம் இப்படியே பிசாசோடு போராடி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு வந்துட்டேன். உண்மை உத்தமமான ஊழியக்காரன் சொல்லுவாரா? சொல்லுங்க. ரொம்ப பேசிட்டணும்.
சொல்ல மாட்டாரு. ஆ? இல்ல இல்ல சொல்ல மாட்டாரு. நான் உருவாக்கப்படணும். நெருக்கத்தில் தாவீது சொல்கிறார், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இயேசு அதே போல கூப்பிட்டார். அவருக்கு உண்டான நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி? ஏன் ஏன் அவர் வந்து கை அவருடைய சத்தத்துக்கு கூப்பிடலை? அவரை நொறுக்க சித்தம் கொண்டார். அவரை கொண்டு ஒரு பெரிய ஜாதியை உருவாக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு உனக்கு இருக்கிறதான உபத்திரம் கஷ்டம் நல்லது. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய ஜாதியாக மாற்ற முடியாது. உன்னை கொண்டு ஒரு பெரிய ஜாதியை உருவாக்க முடியாது. அவர் நொறுக்கி கொண்டிருக்கிறார். பிதா அவரை நொறுக்க சித்தம் கொண்டார். எதற்காக? ஒரு பெரிய ஜாதி உண்டாக்க வேண்டும், ஒரு பரிசுத்த ஜாதி உருவாக்க வேண்டும் பூமியில. அதற்காக தான் பிதா மௌனமா இருந்தா. பிதா மௌனமா இருந்த காரணம் என்ன? ஒரு பரிசுத்த ஜாதி பூமியில உண்டாகணும், ஒரு பரிசுத்த பூமியில உண்டாகணும். நாம் எல்லாரும் உருவாக்கப்பட வேண்டும். நீ பெரிய ஜாதி. எல்லாரும் அந்த வேத வசனத்தை நீ உன்னை பெரிய ஜாதியாக்கு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி பெரிய ஜாதியாக்க போறார். ஒரு பெரிய திரள் கூட்ட ஜனத்திற்கு நாம் தகப்பனாக இருக்க போகிறோம். உன்னையும் என்னையும் கர்த்தர் தகப்பனும் தாயுமாக ஏற்படுத்தி இருக்கிறார். சாராளை பார்த்து சொன்னா, நீ அநேக ஜாதிகளுக்கு தாயாவா? அப்படிதானா? அப்படி இருக்கா சொன்னோம் இல்லையா? அப்போ திரள் கூட்டத்துக்கு நாம் தாயாய் மாறணும். அதுக்காக தான் கர்த்தர் உன்னை புடமிட்டு கொண்டு இருக்கிறார். நீ கவலைப்படாத. உபத்திரம் சபிக்கிறாங்க நல்லது, நான் சபிக்கப்படுகிறது நல்லது, நான் உபத்திரப்படுகிறது நல்லது. உன்னுடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். இந்த காலவில் கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பே. அந்த வார்த்தையில் எவ்வளோ காரியங்கள் 2 மணி நேரம் பேசுகிறேன், அவ்வளோ அடங்கியிருக்கு. நாம் பெரிய ஜாதியாக்கப்பட வேண்டும். அவருடைய ராஜ்யத்துக்கு ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். யோசேப்பு ஒரு ஆளாக போனான் எங்கே? எகிப்துக்கு. அப்புறம் 70 பேர் வந்தாங்க, அப்படிதானே? அதுக்கப்புறம் எல்லாம் குட்டி போட ஆரம்பிச்சு இல்லையா? அப்போ இப்படி என்ன செய்யணும்? அவங்க வந்து பெருகிட்டே போகிறாங்க. எகிப்தில் என்ன செய்யறான்? ராஜாவே பயப்படுறான். ஐயோ, அவங்க திரள் கூட்டம் ஆயிட்டாங்க. தேவ பிள்ளையே, நீ ஒரு ஆளாய் தேவன் உன்னை தெரிந்தெடுத்தா நீ இன்னைக்கு எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிற? மோசைக்குள்ள இருந்த ஆவியை எடுத்து 70 பேருக்கு வைத்தார். அதே போல என்ன செய்தாங்க? எகிப்திற்கு வந்ததான ஜனங்கள் 70 பேர். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை பேர்? 70 பேர். அந்த 70 பேர் ஏறக்குறை 20 லட்சமாய் மாறினது. இன்றைக்கு கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். இத்தனை வருஷம் ஆச்சு. நம்ம எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறோம்? எத்தனை பேரை ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் மாற்றி இருக்கிறோம்? எத்தனை ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்மளை தகப்பன் என்று கூப்பிடுறதுக்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார்? சொல்லுங்க, எத்தனை பேரை? என்னை இவங்க ஆவிக்குரிய தகப்பனாக எடுத்தாங்க, எனக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்காங்க, தாயாக இருக்காங்க. எத்தனை பேர் உங்களை சொல்கிறாங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்ல முடிகிறதா? எங்களை இவ்வளவுதான் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்ல முடிகிறதா? அப்படி எத்தனை பேரை நம்ம உருவாக்கி இருக்கிறோம்? ஏன் சத்தத்தை காணும்? டைம் ஆயிடுச்சு. எத்தனை பேர் உருவாக்கி இருக்கோம்? சொல்லுங்கள். மௌனம் இல்லை என்று சொல்லுகிறது, அப்படிதானா? அப்போ நாம் அநேகரை உருவாக்க வேண்டும், அநேகரை உருவாக்கணும். இந்த ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சிஎஸ்சி சர்ச்சில் நான் இப்போ சமீபத்தில் போய் உட்கார்ந்துருந்தேன். சமீபத்தில் சிஎஸ்சி சர்ச்சில் போய் உட்கார்ந்துருந்தேன். அப்போ குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்குறான். ஆனால் நான் பின்னால் உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன். அப்போ ஞானத்தாப்பன்னு 2 பேரை கொண்டு வந்தாங்க. ஞானத்தாப்பன் சிஎஸ்சியில் இருந்தவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஞானத்தாயிட்ட சத்தியம் வாங்குறாங்க. என்னென்று
நீ அவனை ஞானத்தில் வளர்க்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். அவன் கேட்பானா? பெத்த பிள்ளை தாயே கேட்க மாட்டாங்க. ஞானத்தாய் நான் தாடா அவனுக்கு ஞானத்தாயி. அன்றைக்கி நீ சின்ன பிள்ளைய 6 மாதமாக இருக்கும்போது அந்த ஐயர் உங்கள் கையில் கொடுத்து உனக்கு சத்தியம் வாங்கினாரா, என் பேச்சுக்காரன் போவோம் வேலையை பாரு, அந்த ஐயர் அவர் வேலையை பார்ப்பார், வேலையை பாருன்னு போயிடுவோம் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்தோடு ஞானத்தோடு நம்மை நடத்துவார். பிள்ளைகளை பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் நடத்த வேண்டும். எல்லா ஞானத்தோடு புத்தி சொல்லக்கூடியதான ஞான கண்மன கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அநேகரை ஞானவான்களாய் மாற்றுவதற்காக நாம் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கே எழும்புவோமாக. அநேகருக்காக சிறப்பில் நின்று தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக அநேக ஜாதிக்கு தகப்பனாக இருக்கான்னு தேவன் சொல்லியிருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா.